ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் இருந்து சம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். A motor boat whose speed is 15 km per hour in still water goes 30 km downstream and comes back in a total of 4 hours 30 minutes. The speed of the stream is. இப்போ இந்த கொஷின்ல கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம கரெக்டாக எழுதணும். சின்ன சின்ன ட்விஸ்ட் எனக்கு கொஷினுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்க பார்ப்போம். A motor boat whose speed is 15 km per hour in still water அப்படின்னா மோட்டார் போட்டோட ஸ்பீடு 15 km per hour. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், which is equal to 15 km per hour. Okay, and it goes 30 km downstream. இப்போ டவுன்ஸ்ட்ரீம்னா இன் ஜெனரல் எனக்கு ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பர் டைம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? டவுன் ஸ்ட்ரீம்ல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா எனக்கு ஸ்பீட் என்னவாகும்? மோட்டார் போட் ஸ்பீட் பிளஸ் ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீட், விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 கிலோமீட்டர். சரிங்களா? டிவைட் பை சம் டைம் டி. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் கம்ஸ் பேக் இன் 4 hours 30 minutes. அப்போ கம்ஸ் பேக் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய். ஏன்னா வரக்குள்ள இட் இஸ் அப் ஸ்ட்ரீம், அதனால என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் மைனஸ் ஒய். டிஸ்டன்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர். அகைன் இட் இஸ் டைம் டி. ஸோ போகக்குள்ள டைம் T1 எடுத்துக்கிறேன், இந்த கேஸில் டைம் T2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ போயிட்டு வரத்துக்கு ஆகக்கூடிய டோட்டல் டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 hours 30 minutes. அப்போ டோட்டல் டைம் T equal to T1 plus T2 which is equal to 4 hours 30 minutes 4 into 1/2 போடலாம், which is equal to 9/2 hours. இப்போ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? T1 which is equal to 30 divided by x ஓட வேல்யூ என்னது? 15 plus y. Similarly, T2 equal to 30 divided by 15 minus y. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 30 divided by 15 plus y, again plus 30 divided by 15 minus y, which is equal to 9/2. இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you get the answer. So இப்போ என்ன பண்ணலாம்? Just you cross multiply பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 15 minus y into 30 plus 15 plus y into 30 divided by a square minus b square, which is equal to 9/2. If you simplify this, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 450 minus 30y plus 450 plus 30y, which is equal to 9/2 into 225 minus y square. So this 30 cancel, which is equal to 900, which is equal to 9/2 225 minus y square. So 9 அடிச்சோம்னா 100, cross multiply பண்ணா 200. So therefore y square equal to 225 minus 200, which is equal to 25. So therefore y equal to 5. அப்போ என்னுடைய ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 5 km per hour. சரிங்களா? So next problem. A man can row at 5 km per hour in still water if the velocity of the current is 1 km per hour and it takes him 1 hour to row to a place and come back. How far is the place? ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? அவன் போட்டை ரன் பண்ணுற ஸ்பீடு 5 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போட்டோட ஸ்பீடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 km per hour. அது மாதிரி கரண்ட், தட் மீன் கரண்ட்னா என்ன அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரீம், அதாவது அந்த இடத்துல கரண்ட்னு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ திஸ் கரண்ட் இஸ் நத்திங் பட் மை ஸ்ட்ரீம். ஓகே,
அப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க y ஈக்குவல் டு 1 km/h. சரிங்களா? இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு லொக்கேஷனுக்கு போகிறான் வரான். சரிங்களா? இப்போ நான் போகிறத வந்து டவுன் ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறேன், வர்றதை அப் ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறேன். வைஸ் வருஷா நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ போக்குள்ள டவுன் ஸ்ட்ரீம்னா ஐ டேக் எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது டிவைட் பை t1. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும், 5 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் அப்ஸ்ட்ரீமில் வரக்குள்ள சேம் டிஸ்டன்ஸ் டிவைட் பை t2. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போடக்குள்ள என்ன வரும், 5 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4. we know that இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 hour ஆகுதுன்றிருக்காங்க எங்கே, அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு. அப்போ டோட்டல் டைம் பீரியடுங்கிறது என்னது, t1 + t2, போகக்குள்ளே இருக்கிற டைம் ப்ளஸ் வரக்குள்ளே இருக்கிற டைம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், t1 ஈக்குவல் டு d/6 and similarly t2 ஈக்குவல் டு d/4. இப்போ டோட்டல் டைம் வந்து 1 ஹவர்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1 is equal to d/6 plus d/4. if you cross multiply எனக்கு என்ன கிடைக்கும், 4d plus 6d divided by 24. இப்போ cross multiply பண்ண எனக்கு கிடைக்கும் 10d which is equal to 24. so therefore distance is equal to 2.4 km. so option A is correct. so then I move on to the next problem. Now, a boat covers a certain distance downstream in 1 hour, while it comes back in 1.5 hours. If the speed of the stream is 3 km/h, so what is the speed of the boat in still water? அப்படியே போட்டோட ஸ்பீட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 3 km/h. சர்டன் டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, டவுன் ஸ்ட்ரீமில் போகிற டைம் ஐ டேக் இட் இஸ் t1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 hour. இதே அப் ஸ்ட்ரீமில் வர்றது வந்து 1.5 hours, அதாவது நான் 3/2 அப்படின்னு சொல்லி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ we know the general formula, speed equal to distance per time. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், டவுன் ஸ்ட்ரீமில் போகுதுன்னு வச்சுக்கிறேன். டவுன் ஸ்ட்ரீமில் என்ன வரணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கொடுக்கல டிவைட் பை t1ங்கிறது டைம் இந்த கேஸில். அப்போ t1ங்கிறது நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 3. therefore x + 3 which is equal to d. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு வரக்குள்ள எக்ஸ், இது வந்து டவுன் ஸ்ட்ரீம். நெக்ஸ்ட் அப் ஸ்ட்ரீம்னு வரக்குள்ள இட் இஸ் ஒய் மைனஸ் ஒய் which is equal to, sorry, x minus y which is equal to the same distance divided by the time. Time வந்து it is nothing but 3/2. so now y ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், x minus 3 which is equal to 2d divided by 3. ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டியோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2 × x + 3 டிவைட் பை 3. நான் கிராஸ் மல்டிப்ளை எனக்கு என்ன கிடைக்கும், 3x - 9 விச் இஸ் ஈக்குவல் டு 2x + 6. இஃப் யூ சிம்பிளிஃபை ஆர் ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன், x இஸ் ஈக்குவல் டு 15. அப்போது என்னுடைய போட்டோட ஸ்பீடு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 15 km/h ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த 3 கேசஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம், அதில் இருந்தால் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஹியர் a boat running upstream takes 8 hours 48 minutes to cover a certain distance, while it takes 4 hours to cover the same distance running downstream. What is the ratio between the speed of the boat and the speed of the current respectively? ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா எனக்கு 2 ஸ்பீடுமே கொடுக்கல, டிஸ்டன்ஸும் கொடுக்கல, ஆனால் டைம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி 2 அன்னோன் வேரியபிள் கொடுத்து ஒரு டேட்டா கொடுத்து கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம 2 அன்னோன் வேரியபிள் வச்சு சால்வ் பண்ணுறது இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். அண்ட் ஒன் மோர் திங், இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டான். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸில் என்னுடைய என்ன சொல்கிறது போட்டோடைய ஸ்பீடை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். அதேமாரி ஒய்ங்கிறது ஸ்ட்ரீமோடைய ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். கரெக்டுங்களா? அப்போது இது ரெண்டுமே வந்து 2 அன்னோன் வேரியபிள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீட். ஆனால் இதோட ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். அப்படின்னா எக்ஸ் பை ஒய் அப்படின்னு போடக்குள்ள எனக்கு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்குமா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா போட்டோடைய ஸ்பீடை வந்து நான் எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடை வந்து ஒய்ன்னு எடுத்துக்காம விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஒரே வேரியபிளை நான் கொண்டு வந்தேன்னா மட்டும்தான் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும் இந்த கேஸில். ஏன்னா எனக்கு வேற எந்த டேட்டாவுமே கொடுக்கல, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த கேஎக்ஸ்ங்கிற டேர்மை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள வருவோம். ஸோ போட் ரன்னிங் அப்ஸ்ட்ரீம். அப்போ அப்ஸ்ட்ரீம்னு வரக்குள்ள எனக்கு 2 ஸ்பீடுமே ஆட் ஆகும். எக்ஸ் பிளஸ் ஒய், சாரி அப்ஸ்ட்ரீம்னா இட் இஸ் லெஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். அப்போ எக்ஸ் மைனஸ் கேஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை டைம் வந்து 8 hours 48 minutes கொடுத்துருக்காங்க. இதை நான் ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா 48 minutes 60ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 12ஆல் அடித்தோம்னா 4/5. அப்போ தேர்ஃபோர் 8 4/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண என்னவாகும் 44 டிவைட் பை 5. அப்போ டிவைட் பை 44 டிவைட் பை 5. சரிங்களா? அப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண 44 டிவைட் பை 5 அண்ட் டேக் எக்ஸ் அவுட் சைட். அப்போ ரிமைனிங் வந்து 1 மைனஸ் கேன்னு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு டி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன, இட் ஷுட் பி எ டவுன் ஸ்ட்ரீம். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை டி2. அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் பிளஸ் கேஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை டைம் எனக்கு எவ்வளோ ஆகுது 4 hours ஆகுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க எனக்கு என்ன கிடைக்கும் 4x 1 plus k which is equal to d. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுங்க எனக்கு என்ன கிடைக்கும் 44/5x into 1 minus k which is equal to 4x 1 plus k. இப்போ x cancel. இந்த 4 அடிச்சோன்னா எனக்கு 11. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க எனக்கு என்ன கிடைக்கும் 11 minus 11k which is equal to 5 plus 5k. Okay, so now just you do this. But therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா ஈக்குவலுக்கு வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 6 which is equal to 16k. அப்போ therefore k equal to 6/16 which is equal to 3/8. ஓகே, இப்போ போட்டோட ஸ்பீடு என்ன சொல்லியிருக்கோம், போட்டோடைய ஸ்பீடு வந்து எக்ஸ், ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு என்ன சொல்லியிருக்கோம் which is kx. கரெக்டுங்களா? இப்போ இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ x கேன்சல் which is equal to 1/k. இப்போ கேயோட வேல்யூ என்னது 3/8. அப்போ அது போட்டால் என்ன வரும் 8/3ன்னு வரும். அப்போ இதோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்னா 8:3ன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ தென் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Now, a boat can travel with a speed of 13 km per hour in still water. If the speed of the stream is 4 km per hour, find the time taken by the boat to go 68 km downstream. இப்போ இது வந்து நமக்கு டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. போட்டோட ஸ்பீடு வந்து x is equal to 13 km per hour. அதுமாதிரி ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு வந்து 4 km per hour. எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும் 68 km. அப்போ d equal to 68 km. டவுன் ஸ்ட்ரீம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா எனக்கு என்ன ஃபார்முலாஸ், ஜென்ரலாக ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீமாக இருக்கக்குள்ள எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு d/t. எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் 13 + 4 விச் இஸ் ஈக்குவல் டு 17. டிஸ்டன்ஸ் வந்து 68 km டிவைட் பை t. அப்போ t ஈக்குவல் டு 68/70 விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ தேர்ஃபோர் 4 ஹவர்ஸில் அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடும். ஸோ தென் move on to the next problem. Now there is a road beside a river.
Two friends started from a place A to move to a temple situated at another place B and then return to A again. One of them moves on a cycle at a speed of 12 km per hour while the other sails on a boat at a speed of 10 km per hour. If the river flows at the speed of 4 km per hour, which of the two friends will return to a place A first? அப்படின்னா எனக்கு ஒரு ரிவர் இருக்குங்க, பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்கு. அப்போது இதில் என்ன பண்ணுறான், ஒருத்தவன் சைக்கிளில் போகிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. இன்னொருத்தவன் போட்டில் போகிறான் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஸோ இவன் 12 km per hour சைக்கிளிஸ்ட் போகிறான். அப்போ நான் ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுக்கல, இன் ஜென்ரல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். இவன் சைக்கிளில் போகிறதுனால சரிங்களா, எனக்கு ஸ்பீடு வந்து த்ராட் அவுட் த ஜேர்னி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது புரிச்சுட்டு இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வர்றதை எடுத்துப்போம். அப்போது எனக்கு என்ன ஆகும்னா here t equal to d by s அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ therefore t1 போகக்குள்ள டிஸ்டன்ஸ் தெரியாது, 12 km ஸ்பீடில் போகிறான். ரிட்டர்ன் வரக்குள்ளேயும் அதே 12 km ஸ்பீடில் தான் வரான். அப்போது therefore total time which is equal to t1 plus t2 which is equal to எனக்கு என்ன கிடைக்கும், if I add these two value d by 12 plus d by 12 which is equal to 2d by 12 which is equal to d by 6. இதுதான் ஈக்குவேஷன் 1. அப்போ டோட்டல் டைம் அவனுக்கு வர்றது அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 6 அப்படிங்கிறது டோட்டல் டைம். இதுவே வந்து போட்டில் போகிறோன்னா கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா, அகைன் ஹியர் t ஈக்குவல் டு d by s. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், t1 ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறான், ரிவரில் அந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ரீமுடைய ஸ்பீட் 4 km கொடுத்துருக்கான். அப்போ போக்குள்ள டவுன் ஸ்ட்ரீம் வரக்குள்ள அப் ஸ்ட்ரீம் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ டவுன் ஸ்ட்ரீமை டைம் t1 எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ் சேம். இப்போ ஸ்பீடு வந்து என்னென்னு பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் டவுன் ஸ்ட்ரீம்னா இப்போ டி டிவைட் பை போட்டோடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ 10 km, கரண்ட்டோடைய ஸ்பீட் 4, அப்போது டி டிவைட் பை 14. இப்போ ரிட்டர்ன் வரக்குள்ள t2ன்னு சொல்லலாமா, டி டிவைட் பை இட் இஸ் அப் ஸ்ட்ரீம், அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய். therefore d divided by 10 minus 4 which is equal to d by 6. அப்போ therefore total time period t equal to என்ன வரும், t1 plus t2. இப்போ d by 14 minus d by 6. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அதர்வைஸ் 84 மல்டிப்ளை பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா sorry, now I add these two values, it is plus sign. So therefore 6d plus 14d divided by 84 which is equal to 20d divided by 84. If I simplify this, point d equal to d divided by 4.2. Take this equation number 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் டினாமினேட்டர் 6 இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷனில் டினாமினேட்டர் 4.2 இருக்கு. we know that எப்போதுமே என்னோட டினாமினேட்டர் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு எல்ஹெச்எஸ் இருக்கிற டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம டிஃபால்ட்டாக சொல்லிடலாம் செகண்ட் ஈக்குவேஷனில் தான் எனக்கு டினாமினேட்டர் கம்மி, அப்போ அந்த கரஸ்பாண்டிங் பர்சன் தான் அதிகமான டைமை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போது அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு யார் ஃபர்ஸ்ட் வருவா, யார் சைக்கிளில் போனாங்களோ அவங்க தான் வருவாங்க. சரியா, அப்போ த ஆன்சர் இஸ் சைக்கிளிஸ்ட். ஓகே, தேங்க்யூ.